மத்தேயு 25வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை பார்ப்போம். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். இந்த வசனத்தின்படி தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது மரித்து நம்ம உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகக்கூடியதை தேவன் நித்திய ஜீவனாக அடையாளப்படுத்துகிறார். இந்த ஜீவனை தேவன் இதையும் என்னதான் தேவன் நித்திய ஜீவன் அடையாளப்படுத்துகிறார். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்போ தேவன் சொல்லக்கூடியது அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்போ அந்த ஜீவன் என்னது அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம பார்ப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். அப்போ நித்திய ஜீவன் ஜீவன் ரெண்டும் ஒரே வார்த்தையாக இந்த தேவன் அந்த வசனத்தில் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது எங்கே இருக்குதா, அந்த நித்திய ஜீவனை அழிப்பேன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாகும். அப்போ மத்தேயு 25:46 நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அது மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து போகக்கூடியதை தேவன் நித்திய ஜீவனாக சொல்லுகிறாரு. இங்கே சொல்லக்கூடியது இந்த வசனத்தின்படி ரோமர் 5 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். அப்போ அந்த ஜீவன் ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. ஒன்று பரலோகத்திலுக்கு போய் அடையிறதும் நித்திய ஜீவனாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். இந்த பூமியில் இருந்து அவருடைய குமாரனை பெறுவதும் தேவன் எதாக தான் நித்திய ஜீவனாக அடையாளப்படுத்துகிறார்.